கர்மசாமி அதே பாண்டிச்சேரி பகவான் இறைவனுக்கு தொண்டு செய்யும் மகன், இறை தொண்டு செய்யும் மகன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்குள் இல்லை பயமே. என்ன சாமிக்கு தொண்டு செய்தீங்கப்பா? சரி, காலம் சொல்லலாம். உன் பையன் ஏதோ ஒரு சித்தர் சமாதியை போய் கும்பிடுவானா? யார் அது அந்த சித்தர்? மன்னார் பிரதேசி. பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் இருந்தார். ஆனால் இப்போ அவர் சித்தராகி எல்லோரும் வணங்கக்கூடிய இருக்கா. நான் போய் நிற்கான், அதான் பார்த்தேன். இன்னொரு தரம் காலில் வந்துட்டுவா என்ன கேட்குறாரு பார்ப்போம். சரி சரி. அவனுக்கு இப்போ வாழ்க்கையை அமைச்சு தரணும். சன்னியாசிகளை கும்பிட்டு இவன் அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆனா அவன் மனசு இல்லற வாழ்க்கையை நாடத்தான் செய்யுது. ஆனா நேரமும் காலமும் 3 வருஷமா தடுத்து நிறுத்தி இருக்கு. இது சாபமா பாவமா கிரகமா அப்படின்னு நீ என்னவெல்லாமோ செஞ்சு பார்த்த, ஒண்ணுமே நடக்கல. ஆனா நான் நடத்தி வைக்க போறேன் ஆவணிக்குள்ள கல்யாணத்தை. காலன்ட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஜெயிச்சுக்கா, சந்தோஷமா இருக்கு, நல்லா இருப்பான். வந்தாச்சு, புண்ணியமாயாச்சு. கர்மசாமி ஆமா கிரிமினல் கேஸ். பாண்டிச்சேரி எல்லை வீடு சம்பந்தமா மனவர்த்தம் யாருக்குப்பா? வீடு நிலம் சம்பந்தமாக வர்த்தம் யாருக்கு? உங்களுக்கு என்ன காரணம் எடுத்து வரலாம். ஒரு உத்தரவு வீடு நிலம் சம்பந்தமாக கிடக்கு, யாருக்கும் தெரியல. என்னையா முன்னாடி வாங்க, கண்ணாடி கழுத்துங்க. உன் வீட்டுக்கு போறவுள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்காது, என்ன கோயில்ப்பா? மாரியம்மனா? வெப்பனை வீசிட்டு வரான யாரும் கேட்போம். 1 2 3 4 5 6 வாசல்ல யார் இருக்கா? விநாயகர். சரி, காட்டுட்டோம். மகனுக்கு இப்ப என்ன செய்யணும்? கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி செல்லம்மா அண்ணனடை போட்டாளடி. பாட்டு கேட்க அப்படி கால் சொல்லலாம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். சொன்ன சண்டைக்கு வந்து மகனை குடும்பத்தோட சேர்த்து வச்சா போதுங்களா? சந்தோஷம் போதும். அவன் ஏன் அப்படி நடக்காமங்கிறதுக்கு காரணம் தெரியணுமா வேண்டாமா? ஒரு தேவையில்லாத ஒரு நட்புல வண்டி ஓடிக்கிட்டு இருக்குப்பா, புரியுதா? சக்கரை போல சுத்துது, அங்க போன இங்க போன, இப்படி வந்த இப்படி வந்த, அந்த பிரெயின் ஓடிக்கிட்டு இருக்கிறனால இந்த பாசம் அறுந்து போச்சு. அந்த மனசை தரித்து உன் பக்கத்தில் கொண்டு வந்த போகுங்களா? கலந்துடும். கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகா. இந்தா நடக்கும்பா, சந்தோஷமா இருக்கு, காப்பாற்றி தரேன், வெற்றி ஆனந்தமா இருக்கு. கர்மசாமி சென்னை மாநகர், சென்னை சென்னை இஸ்லாமியன் இந்து வீட்டில் திருமணம் முடித்தவன் யாரப்பா? கால் ஒன்று வரலாம். எனக்கும் அவர்க்கும் என்ன பொருத்தமோ. முன்னாடி வந்து கண்ணாடி எடுத்து, இல்லை கண்ணாடி எடுத்து முன்னாடி வா, எது நல்லா இருக்கும்? கொஞ்சம் கால் வந்துடும்.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் முன்னாடி அடிக்கடி வாய்க்குள்ள முழுங்கிக்கிட்டே வராள. முட்டாத்தனமா போயிட்டான், அப்படி செய்யிட்டான், இப்படி செய்யிட்டான், எப்பாடி போய சொன்னதை கேட்காம என்ன இப்படி சீரழிச்சிட்டானுண்டா. பயம் முனைங்கிட்டே வராள. உண்மைதானா? கால் வந்துட்டோம். அவ மனசு நேர்மையான மனசு, உன் மனசு நேர்மையான மனசு. விதி உங்க 2 பேருக்கும் இடையில வறுமையா வந்து விளையாடிடுது. அதனால இப்போ விலை இருக்கணுங்கிற ஒரு நேரம் வந்திருக்கு. புரியுதா? 3 மாதத்துல ஒரு வீடு தாரேன், தனி குடுத்தனமா இருந்துக்கா, வாழ்க்கை நல்லாயிரும். தொழிலே இல்லாம இப்ப கஷ்டப்படுதேன், மீண்டும் அதே தொழிலை தொடங்கி வருமானத்தை அள்ளித்தாரேன். போதும்லாடா, இந்தா நல்லாரு. என்னை என்னாலும் ஜபித்துக்கொள். உன் உள்ளத்தில் நான் இருப்பேன், உயர்வாக நீ இருப்பேன். நல்லா அதே சென்னை. பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் அடுத்த வார்த்தை தெரியல, இவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு நான் பாடுபட்டேன், அந்த பாட்டுக்கு பல விதம் தான். நம்ம சொன்னா எவன்டா கேட்கான்? காலுன்னு சொல்லலாம். முன்னாடி சொல்லியிருப்பாரு. காதல் எந்த மீதில் என்றால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கடித்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது. இது என்ன படத்துல உள்ள பாட்டு? உன் மகன் என் மனசுக்குள்ள இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. கால் சொல்லலாம். ஒரு 8 நாளுக்கு அமைதியா இருங்க. 8 நாளுக்கு அந்த பையனுடைய வாழ்க்கை அந்த பாதையில தான் போகும். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும், ஐஸ்வர்யமா ஏற்றுக்கிடுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் கடனும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில 2 பேரால இடைஞ்சலும் நடக்கு. அந்த இடைஞ்சலை தீர்த்து உனக்கு வருமானத்தை வர வச்சா போதுங்களா, வெற்றி மாலை கொடுப்பான். கருப்புசாமி, நீ தான் சொன்ன மாலை கொடுத்தா அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு, அதனால கொடுக்குறேன், நல்ல வைக்கப்பா. கூப்பிடு கருப்புசாமிய. செல்வங்கள் கொளிக்கும், செம்மையா வாழ்வாய். அதே சென்னை மாநகர் கணவன் மனைவி. கருப்புசாமி காலன்னு சொல்லலாம். நாங்க கடையில் போய் குடிப்போம், 2 பேருக்கு இருக்கட்டும், கொட்டி குடி வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னை திட்டம் போட்டு தொழில முன்னேறிடாம தள்ளணும்னு நினைச்சி உன் தொழிலை பிடிங்கிட்டு இப்போ உன்னை வந்து ஒரு உழைப்பும் வருமானம் இல்லாத வேதனைக்குரியவனா ஆக்கிட்டாங்க. புரியுதா? இதுதான் உண்மை. நீ ஓட்டுற வண்டி இன்னொரு இடத்துல கிடக்கு. அந்த வண்டியை மீட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்ன மீட்டணுமே முதல்ல. இந்த நஷ்டங்கள்ல இருந்து நீக்கித்தாரேன். மீண்டும் உனக்கு ஒரு தொழிலை உருவாக்கி அவங்க முன்னால உனக்கு கொடி கட்டி பறக்கும்படி வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? வா, பக்கத்துல வா. இந்தா ஒரு இடத்துல இருந்து ஒரு 10 லட்சம் ரூபா கிடைக்கும். வாழ்க்கையினுடைய அடித்தளமாக்கி வெற்றியாக கூட வாரேன், ஜெயிச்சு தரேன். வேற என்ன மகளை வேணும் உனக்கு? அருமையா படிப்பா, ஐஸ்வர்யமா இருப்பா, நல்லா. இன்னும் உடனே தந்துட்டேன். நான் பர்டிகுலரா போக முடியாது, துல்லியமா போறேன். இன்னொரு தரம்
அம்மா கண்ணாடி கழட்டுங்க. முன்னாடி வாங்க. கண்ணாடி கழட்டிங்க. உன் மகனுடைய மனதின் உள் அடிமன தளத்தில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுருச்சு. அதிர்ச்சி ஏற்பட்ட பின்பு அவனுக்கு எதுவுமே ஓடாம பித்து பிடித்தது போல உள்ளம் நின்று விட்டது. அந்த நிலையிலிருந்து அவனை மீட்டி பழைய நிலைக்கு கொண்டு வரணும். அந்த படிப்பையும் உயர்த்தி பட்டதாரியா ஆக்கணும். அவனை அரசு உத்தியோகத்துக்கு போக வைக்கணும். போதும்ல அவனுக்கு கால் வைக்கும். என்னடா தம்பி ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. இந்தாப்பா வெற்றியாகி தரேன், ஜெயிச்சு தரேன். காலேஜிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. காலேஜிலேருந்து நல்ல செய்தி வரப்போகுது. நல்ல செய்தி வரப்போன்ட்டு அதுக்குள்ள அத்தனையும் அடக்கம். போயிட்டு வாங்க. கர்மசாமி அதே சென்னை மாநகர் தன் மகன் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு வேதனைப்பட்டு வந்த மகன். நீ வாமா, என்னம்மா கால் வந்துட்டு வரலாம். மகன் ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டான். நல்ல மனசு அலப்பாயுது. இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். அவனை போய் பார்த்தேன். இந்தியாவின் தலைநகரில் இருக்கான். இந்தியாவின் தலைநகர் எங்க இருக்குமா? டெல்லி. ஆமா. அவனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். எனக்கு அம்மாவும் வேண்டாம், அக்காவும் வேண்டாம், யாருமே வேண்டாம். இண்டிவிஜுவலாக எனக்கு வாழ முடியும். அவங்கள என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிடவும் முடியலை. அதனால் இதுவே எனக்கு நல்லா இருக்கு. என்ன அவங்கள்ட்ட கொண்டு யாரும் சேர்க்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கால் விட்டுவான். படிப்பிய அவனுடைய மனநிலையை தாயிடம் கொண்டு வந்து சேர்க்கணும். அவன் தரத்தோடு வாழவும் செய்யணும். தாய்க்கு பிள்ளையாகவும் இருக்கணும். கர்ணன் படத்தில் பண்ண மாதிரி தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன்னு பெயரக்கூடாது. அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவனை உயர்வாகவும் வாழ வைக்கிறேன். உனக்கு போன் அடிப்பான். பொறுமையாக செயல்பட வேண்டும். வெற்றி அடைவார். கர்மசாமி ஆமா கடைக்குள்ள கிடக்கு. யார் வச்சிருக்கா கடை? சென்னையில் கடை வைத்திருக்கிறது யார்? கடை என்ன கடை வச்சிருக்கிய? கால் வந்துடலாம். அப்படியா? என்னப்பா வேணும்? எங்க பிள்ளை? மகன். அவன் ஒரு கடை இருக்கு. அந்த கடையில் முன்னேற்றம் இல்லை. ரொம்ப வருஷமா இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். 15 வருஷமா கஷ்டம். உன் வீட்டுக்குள்ள ஒரு சன்னியாசியுடைய ஆத்மா உன் வீட்டுக்கு வருது. சென்னையில் வீட்டில். ஆமா. அது ஏன் அங்க வரன்னு கேட்டேன். அவன் முற்பிறவியில் எனக்கு கடமைப்பட்ட மகனாவான். ஆகையினால் அவனை நான் காண வந்தேன். ஆனா அவர் வாராரே தவிர அந்த ஆன்மாவுடைய ஆசீர்வாதத்தால் முன்னேற்றம் கிடைக்கவில்லை. புரிகிறதா? அதனால இப்ப இருக்கக்கூடிய தொழிலையும் வளமாக்கி தரேன். உன் மகன் எந்த தவறும் செய்யாதவன். இப்ப கால சக்கரத்தினால் அவன் கணக்கு முடியாமல் கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை மீட்டி கொண்டு மடியில கொடுக்குறேன். செல்வத்தையும் அளித்தாரேன். சிறப்பா வாழ வைக்கிறேன். மருமகன் நல்லா சம்பாதிச்சிருந்தா துபாயில. அவனும் வேலை இல்லாம 2 ஆபரேஷன் பண்ணி படுத்துட்டு இருக்கான். காப்பாத்தாரேன். அடுத்து பேசும்போது காலையில என்ன பார்த்து போங்க. கர்மசாமி இன்னைக்கு என்ன நாள்? இன்று புனிதமான நாள். அதே சென்னை மாநகர் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து இது நடக்குமா அல்லது நம்ம வாழ்க்கையே மோசமா போயிருமான்னு ரியல் எஸ்டேட்ல டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களா யாருக்கும்? நான் சென்னையை கூப்பிட்டுருக்கேன். நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு இடத்த கொடுத்துருக்கேன்.
அந்த கம்பெனி வந்து தலைநகர் வந்து டெல்லியில் இருக்கு. அங்கேருந்து ஒரு பதில் வரணும், எம்ஓயில் என் பேரெல்லாம் வரணும். அப்படி கேட்குறவனு கூப்பிட்டுருக்கேன் நான். பார்த்தியா, அதுதான் கால் வந்துட்டு வரணும். பழம் தான் கிடையாது. வரலாம். உன் மனைவி மக்கள் சேரக்கூடிய நேரம் வந்தாச்சுப்பா. அதே போல மகனுடைய மனதுக்குள் தந்தையை பற்றிய தேடலும் நல்ல எண்ணமும் உதயமாயிருக்கு. அங்க இருப்பவர்கள் அவனை தடுத்து நிறுத்துவதாக நீ சொன்னாலும் அவனுடைய ஆன்மா உன்னை நாடிக்கொண்டிருக்கு. அதை அப்படியே ஆவாகரம் செய்து உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அதே மாதிரி நீ நடத்தக்கூடிய தொழில்ல இப்போ ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை உனக்கு சமாதானமாக்கி ஒருங்கிணைந்த நண்பனாக்கி வெற்றியாக்கித்தாரேன். ஜெயிச்சுக்கா. ஒரு இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். ஜெயிச்சுக்காப்பா, நல்லா வீட்டுக்கு கொண்டு போகலாம். கர்மசாமி குமுளி எல்லை, குமுளி எல்லை, குமுளி சென்னையெல்லாம் போய் உட்காருங்க. அடுத்து கூப்பிடுறேன். தெரியாது. கால் வந்துட்டு வரலாம். குமுளி எல்லாம் யாரெல்லாம் வந்திருக்கிய? கூடலூர் அண்ணாச்சி வாங்க. தக்க தருணத்திலே எந்தன் பக்கம் இறைந்திருப்பாய். அந்த காலத்துல பொண்டாட்டி எதுக்கு கட்டினாங்க? எதுக்கு கட்டினாங்க? சோறு போடுறதுக்க, தூங்கி எழுந்து குழந்தை பிறதுக்க இல்ல. வயசாகிட்டா பொண்டாட்டி கையை பிடிச்சி கூட்டு போவா, காலை பிடிச்சி கூட்டு போவாங்கிற ஏக்கத்தை தீக்கத்தான். அண்ணன் பொண்டாட்டி எங்க இருக்கா? யார் பொண்டாட்டி? நான் உங்க அண்ணன் பொண்டாட்டியை பத்தி கேட்கிறப்ப அவளை பத்தி நமக்கு என்ன கேள்வி? உங்க பொண்டாட்டி எங்க இருக்கா? உங்க கூட இல்ல. கால் வந்துட்டு வாங்க. அண்ணன் பொண்டாட்டி என்னடா அப்படி போயிடலாம். தவக்கலை குரோ. மனைவியினுடைய மனம் மாறுமா அப்படின்னு பார்த்தேன். உன் மகனுடைய வார்த்தையினால பாதிக்கப்பட்டு குடும்பம் செதறி போச்சு. ஆனா அவன் ஏன் இப்படி இருக்காமனு கேட்டேன். அவனுக்கு கிரகங்கள் சரியில்லை. அதே மாதிரி அவனுக்கு அமைந்த வாழ்க்கை நிலைகளும் சரியில்லை. இந்த சூழ்நிலைகள்ல அவனையும் சரியாக்கி உன்னையும் தளர்ந்த காலத்துல ஒன்னா சேர்த்து வச்சா போதுங்களா? கால் ஒன்று சொல்லலாம். வளவளன்னு பேசுறதுக்கு நான் வாக்கு சொல்ல மாட்டேன். ஒரே வார்த்தையை கட்டு ஓடி போயிடணும். வரலாம். மனைவியை கொண்டு வர பக்கத்து தெருவில் இருக்கிறவட உன் வீட்டு பக்கத்துல வீட்டுக்கு உள்ள கொண்டு வந்தேன். எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? என் சன்னிதானத்துக்கு முத வரும் பொழுது நடக்க முடியாம நீ படுக்கையில கிடந்த. நடக்க முடியாம படுக்கையில கிடந்த. உன்னை எந்திரிச்சு நடக்க வச்சு தாரம்னு வாக்கு கொடுத்தேன். இப்ப எழுந்து நடக்க இல்லையா? ஒரு வாழ்க்கையில லாக் ஆகி தனக்கு இல்லைன்னு போயிடுது. நான் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது என் மகனுக்கு கல்யாணத்தை உருவாக்கி கண்குளிர நான் பார்க்கணும்னு என்கிட்ட கேட்கிறேன். அற்புதமாக இந்த ஆவணிக்குள்ள கல்யாணத்தை நானே மாங்கல்யம் எடுத்து நடத்தி வச்சு தந்துடுறேன். கால் ஒன்று வாடா மகனே, உண்மையானவன், மன பக்குவம் நிறைந்தவன், நிதானமானவன். உண்மையா இல்லையா? இந்தா பக்கத்துல வா.
வருமானத்துக்கு வழியும் கிடைச்சாச்சு, வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு. நல்லா நான் நினைக்கும் வரை நீ முடிக்க முடியாது மகளே. பக்கத்துல வா. என்னாலும் உயர்ந்திருப்பாயாக. நல்லா. தொழில் நல்லா இருக்கும். அடுத்து பாப்பா பரவாயில்ல. கருப்பசாமி, ஆமா, வத்ராயிருப்பு சகோதரன் சகோதரி, சகோதரன் சகோதரி. டீ குடிக்க போலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையிலையும் நான் கருப்பசாமி தான் இருப்பேன், உன் வீட்டுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன்.